Praise the Lord. வேதமே வெளிச்சம் என்கிற பகுதிக்கு உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். கர்த்தரில் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்கிற தலைப்பில் நாம் இந்த நாளிலே ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் என்பதாய் பவுல் சொல்லுகிற ஒரு ஆலோசனையை நாம் கேட்கிறவர்களாக இருக்கிறோம். 3 காரியங்களை இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். முதலில், நமது சந்தோஷம் சூழ்நிலைகளில் அல்ல, தேவனில் வேரூன்றி இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்க போகிறோம். சூழ்நிலைகள் மாறும் பொழுது சில நேரங்களில் நமது சந்தோஷம் மாறுகிறதா இருக்கும். இது எப்பொழுது நடக்குமானால், நம் நிலைமைகளில், நம் சூழ்நிலைகளில் நம் சந்தோஷம் இருக்கும் பொழுது. ஆனால் நம் சந்தோஷம் எங்கே இருக்க வேண்டுமாம்? தேவனில் வேரூன்றி இருக்கும் பொழுது அது நிலையான சந்தோஷமாய் நம் வாழ்க்கையில் இருக்கும். 2வது சந்தோஷம் உணர்ச்சிகளில் அல்ல, அது தீர்மானத்தில் இருக்கிறதாய் காணப்படுகிறது. பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிற பொழுது சிறைச்சாலையின் அனுபவத்தில் ஒரு கட்டப்பட்ட நிலைமையில் இருந்து இந்த காரியங்களை எழுதுகிறார். அந்த நிலைமை சந்தோஷமாய் இருக்கிறதாய் அல்ல, ஆனால் தேவனை நம்புகிறது தனக்கு சந்தோஷத்தை தருகிறது. தேவன் எனக்கு சந்தோஷத்தை தருவார் என்கிற ஒரு நித்தியமான ஒரு உணர்வுடன் பவுல் காத்து கொண்டு சிறைச்சாலையிலும் தன் சூழ்நிலையிலும் இவ்விதமாய் எழுதுகிறார், சந்தோஷமாய் இருங்கள் என்பதாய். எனவே உணர்ச்சியை சார்ந்ததாய் அல்ல, சந்தோஷம் என்பது ஒரு தீர்மானம். அந்த சந்தோஷம் யார் அண்டையில் இருந்து நமக்கு கிடைக்குமாம்? தேவன் அண்டையில் இருந்து நமக்கு கிடைக்கும். 3வது சந்தோஷம் பலத்தை நமக்கு தருகிறது. அநேக நேரங்களில் நாம் சோர்வு நிறைந்தவர்களாய் இருக்கலாம். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கர்த்தரின் சந்தோஷமே உங்களுக்கு பலம் என்பதாய் சொல்லப்படுகிறது. எனவே நமக்கு வேண்டிய பலன் எங்கே இருந்து கிடைக்கிறதாம்? ஆண்டவரை நம்புகிற பொழுது அவர் எனக்காக யாவற்றையும் செய்வார் என்கிற நம்பிக்கை எனக்குள்ளாய் வருகிற பொழுது அந்த நம்பிக்கை நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. அந்த சந்தோஷம் நமக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறதாம்? நமக்கு பலமாய் இருக்கிறது. எனவே இந்த நாளிலும் 3 காரியங்களை, சந்தோஷம் நம் சூழ்நிலைகளில் அல்ல, அந்த சந்தோஷம் நம் உணர்ச்சிகளில் நாம் வைக்கக்கூடாது. 3வது, அந்த சந்தோஷம் நமக்கு பலமாய் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் மீது நாம் வைப்போம். அவர் அண்டையிலிருந்து இருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். அதை நிறைவோடு நாம் வாழ்வோம். ஆமேன், ஆமேன்.